அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாவின் அளவற்ற கிருபையாலும் கருணையாலும் இன்னுமொரு நல்ல நேரத்தில் நாம் ஒன்று கூடுகிறோம். இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் தேடுவது என்ன? மனநிம்மதி, பரக்கத், நிம்மதியான தூக்கம், கவலை இல்லாத இதயம், தேவைகள் நிறைவேறும் வாழ்க்கை, குடும்பத்தில் சந்தோஷம், குழந்தைகளின் நல்ல நிலை, தொழிலில் முன்னேற்றம், கடன்களில் இருந்து விடுதலை, உள்ளத்தில் அமைதி, இவைதானே. ஆனால் அன்பானவர்களே, இந்த எல்லா நன்மைகளுக்கும் அல்லாஹ் சில எளிய கதவுகளை வைத்திருக்கிறான். அந்த கதவுகளில் மிகப்பெரிய ஒரு கதவு தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுவது. அன்பான சகோதரர்களே, இன்று உலகத்தில் மக்கள் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் வரை மன அழுத்தம், பதட்டம், பயம், நாளை என்ன ஆகுமோ என்ற கவலை. பணம் வந்தாலும் நிம்மதி இல்லை, வசதி இருந்தாலும் சந்தோஷம் இல்லை, பெரிய வீடு இருந்தாலும் மனதில் அமைதி இல்லை. ஏன் தெரியுமா? பரக்கத் இல்லாத வாழ்க்கை. பரக்கத் என்பது அதிகமாக இருப்பது அல்ல, குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருப்பது தான் பரக்கத். சிறிய வருமானத்தில் பெரிய நிம்மதி கிடைப்பது பரக்கத். குறைவான உணவில் கூட குடும்பம் சந்தோஷமாக இருப்பது பரக்கத். உடலில் ஆரோக்கியம், மனதில் அமைதி, வீட்டில் அன்பு, இதயத்தில் அல்லாவின் நினைவு. இதுதான் உண்மையான பரக்கத். அந்த பரக்கத்திற்கான மிக எளிய வழியை இன்று நாம் மறந்து விட்டோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லுவதை பலர் சாதாரணமாக பார்க்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்விடம் மிகவும் உயர்ந்த அமல்களில் ஒன்று இதுதான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் தானே குரானில் மலக்குகளுடன் சேர்ந்து நபிகள் நாயகம் மீது ஸலவாத் சொல்கிறான். அந்த அமலை முஃமின்களுக்கும் கட்டளையாக சொல்கிறான். இதைவிட பெரிய சிறப்பு வேறு என்ன வேண்டும்? அன்பானவர்களே, நான் உங்களிடம் இன்று ஒரு சகோதரனாக கேட்கிறேன். தினசரி ஒரு நேரத்தை ஸலவாத்திற்காக ஒதுக்குங்கள். எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லாதீர்கள். நாம் கைபேசியில் செலவிடும் நேரத்தில் ஒரு பகுதியை கூட அல்லாவின் ரசூலின் மீது ஸலவாத் சொல்லுவதற்கு ஒதுக்கினால் நம் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இது வெறும் வார்த்தை அல்ல, அனுபவித்தவர்களின் வாழ்க்கை சாட்சி. ஆயிரக்கணக்கான மக்கள் இதன் பலனை அனுபவித்திருக்கிறார்கள். ஒரு பெரிய அறிஞர் கூறிய ஒரு நிகழ்வை நினைத்து பாருங்கள். ஒருவர் தினசரி அதிகமாக ஸலவாத் சொல்ல ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் சாதாரணமாக சொல்லிக் கொண்டிருந்தார். பின்னர் அதை வழக்கமாக்கிக் கொண்டார். சில நாட்கள் கழித்து அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. மனநிம்மதி அதிகரித்தது, தொழிலில் பரக்கத் வந்தது, வீட்டில் சந்தோஷம் அதிகரித்தது, பிரச்சினைகள் மெதுவாக குறைய ஆரம்பித்தது. அவர் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவருடைய நண்பர் ஒருநாள் கேட்டார், உன் வாழ்க்கையில் இந்த மாற்றம் எப்படி வந்தது? அவர் சொன்னார், அல்லாவின் ரசூலின் மீது அதிகமாக ஸலவாத் சொல்ல ஆரம்பித்ததிலிருந்து. அந்த நண்பரும் இதை கேட்ட பிறகு ஸலவாத் சொல்ல ஆரம்பித்தார். சில மாதங்களில் அவருடைய வாழ்க்கையிலும் அதே மாற்றம். இதுதான் அல்லாவின் இரகசியமான அருள். நாம் நினைக்காத கதவுகளை அல்லாஹ் திறந்து வைக்கிறான். நாம் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து நன்மைகளை தருகிறான். பல நேரங்களில் நம் வாழ்க்கையின் பிரச்சினைகள் தீராமல் இருப்பதற்கு காரணம் நம் இதயம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாதால் நனையாமல் இருப்பதுதான். அன்பான சகோதரர்களே, மனிதன் இந்த உலகத்தில் பல கதவுகளை தட்டுகிறான். உதவி தேடி மனிதர்களிடம் செல்கிறான். பணத்திற்காக அலைகிறான். பதவிக்காக முயற்சி செய்கிறான். ஆனால் அல்லாவின் அருள் கதவை திறக்க வேண்டுமானால் ஸலவாத் மிகப்பெரிய சாவி. சிலர் கேட்பார்கள், எவ்வளவு சொல்ல வேண்டும்? அன்பானவர்களே, எண்ணிக்கையை விட தொடர்ச்சிதான் முக்கியம். தினசரி சொல்லுங்கள். நடந்து கொண்டே சொல்லுங்கள். வேலை செய்து கொண்டே சொல்லுங்கள். வாகனத்தில் செல்லும் போது சொல்லுங்கள். தூங்குவதற்கு முன் சொல்லுங்கள். காலையில் எழுந்ததும் சொல்லுங்கள். உங்கள் நாவு ஸலவாத்தால் பழகட்டும். ஒரு மனிதன் அல்லாவின் ரசூலை அதிகமாக நினைக்க ஆரம்பித்தால் அல்லாஹ் அந்த மனிதனை மறந்து விடமாட்டான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறாரோ அல்லாஹ் அவர் மீது 10 ரஹ்மத் இறக்குகிறான். சிந்தித்து பாருங்கள். நாம் ஒரு முறை சொல்கிறோம், அல்லாஹ் 10 மடங்கு அருள் தருகிறான். அப்படியிருக்க நாம் ஏன் இந்த நன்மையை விட்டு தூரமாக இருக்க வேண்டும்? அன்பானவர்களே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு காரணமே தெரியாமல் மனசு கனமாக இருக்கும். வீட்டில் பிரச்சினை, தொழிலில் தடைகள், உடலில் சோர்வு. துஆ செய்தாலும் உடனடி மாற்றம் தெரியாத நேரங்கள் வரும். அப்போது கூட ஸலவாதை விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் ஸலவாத் என்பது வெறும் தீக்கு அல்ல. அது இதயத்தை சுத்தப்படுத்தும் ஒளி. அது ரஹ்மத்தை இழுக்கும் வழி. அது நபிகள் நாயகத்தின் முஹப்பத்தை இதயத்தில் வளர்க்கும் அமல். சிலர் கேட்பார்கள், ஸலவாத் சொல்லுவதால் உண்மையிலேயே வாழ்க்கையில் மாற்றம் வருமா? அன்பானவர்களே, நிச்சயமாக வரும். ஆனால் அது சில நேரங்களில் பணமாக மட்டும் வராது. சிலருக்கு மனநிம்மதியாக வரும். சிலருக்கு நோய் நீங்கும். சிலருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை வரும். சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் திறக்கும். சிலருக்கு பாவங்களில் இருந்து விலகும் மனம் வரும்.
சிலருக்கு அல்லாவின் மீது நெருக்கம் அதிகரிக்கும். இதெல்லாம் மிகப்பெரிய நன்மைகள் அல்லவா? குறிப்பாக வெள்ளிக்கிழமையை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. வெள்ளிக்கிழமை என்பது முஃமின்களின் ஈத் நாள். அந்த நாளில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக அசர் தொழுகைக்கு பிறகு அமைதியாக உட்கார்ந்து ஸலவாத் சொல்லும் பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அந்த நேரம் மிகவும் பரக்கத்தான நேரம். அன்பானவர்களே, இன்று பலர் பெரிய பெரிய அமல்களை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய சிறிய அமல்களே அல்லாஹ்விடம் மிகவும் பிரியமானவை. அதனால் தினசரி ஒரு நிர்ணயம் செய்யுங்கள். இந்த அளவு ஸலவாத் நான் கண்டிப்பாக சொல்வேன் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், மனம் மறந்து விடும். ஆனால் மெதுவாக அது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறும். ஒரு நாள் ஸலவாத் சொல்லாமல் இருந்தால் ஏதோ ஒன்றை இழந்த உணர்வு வரும். இதுதான் உண்மையான முஹப்பத். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு அதிகரிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையின் பல பாவங்கள் தானாக விலகும். இதயம் மென்மையாகும், அகம்பாவம் குறையும், கோபம் குறையும், மனிதர்களை மன்னிக்கும் மனம் வரும். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வின் ஒளி அந்த இதயத்தில் இறங்க ஆரம்பிக்கிறது. அன்பான சகோதரர்களே, நாம் உலகத்தில் எவ்வளவு நாள் வாழப்போகிறோம் என்று தெரியாது. ஆனால் இந்த குறுகிய வாழ்க்கையில் நம்மை அல்லாஹ்விடம் உயர்த்தக்கூடிய அமல்களை பிடித்து கொள்ள வேண்டும். நாளை கியாமத் நாளில் நமக்கு உதவப்போவது பணமல்ல, பதவியல்ல, மனிதர்களின் பாராட்டல்ல, அல்லாவின் ரசூலின் ஷபாத் தான். அந்த ஷபாத்தை பெற வேண்டுமானால் இந்த உலகத்தில் அவர் மீது ஸலவாத் சொல்லும் நாவாக நாம் இருக்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, இன்றே ஆரம்பியுங்கள். நாளை ஆரம்பிப்பேன் என்று சொல்லாதீர்கள். இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பியுங்கள். உங்கள் வீட்டில் ஆரம்பியுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். பள்ளிவாசலில் ஸலவாத் சொல்லப்பட்டால் உற்சாகமாக சேர்ந்து சொல்லுங்கள். ஒருவரை நன்மைக்காக அழைப்பவருக்கு அதே நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் ஒருவருக்கு ஸலவாத் சொல்ல கற்றுக் கொடுத்தால் அவர் சொல்லும் ஒவ்வொரு ஸலவாத்திலும் உங்களுக்கும் பங்கு இருக்கும். எவ்வளவு பெரிய வியாபாரம் இது! குறைந்த அமல், முடிவில்லா நன்மை, குறைந்த நேரம், அளவில்லா பரக்கத். அதனால் இந்த அமலை சாதாரணமாக பார்க்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு இரகசிய கதவாக இதை பாருங்கள். வல்ல அல்லாஹ் நம் எல்லோருடைய இதயங்களையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான முஹப்பத்தால் நிரப்புவானாக. நம் நாவுகளை ஸலவாத்தால் ஈரமாக வைத்திருப்பானாக. நம் வாழ்க்கையில் பரக்கத் தருவானாக. நம் பாவங்களை மன்னிப்பானாக. நம் கவலைகளை நீக்குவானாக. நம் துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. இந்த உலகத்திலும் மறுமையிலும் நிம்மதியான வாழ்க்கையை தருவானாக. ரசூலுல்லாஹ்வின் ஷபாத்தை நமக்கு நசீபாக்குவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.